Hi students, this is Shivan Max. இந்த வீடியோவில் 12th standard Maxல chapter 1 exercise 1.4ல second sum பார்க்க போகிறோம். In a competitive examination, 1 mark is awarded for every correct answer while 1/4 mark is deducted for every wrong answer. அதாவது நமக்கு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதும்போது அதாவது கரெக்ட் ஆன்சருக்கு நமக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா 1 மார்க் அவார்ட் கொடுக்குறாங்க. எவ்ரி ராங் ஆன்சருக்கு வந்து ஒரு 1/4 மார்க்கை டிடெக்ட் பண்ணுறாங்க. 1/4 அப்படிங்கிறது என்னென்னா நமக்கு கால் அப்படின்னு சொல்லுவோம்மா. அப்போ கரெக்ட் ஆன்சருக்கு 1 மார்க் கொடுக்குறாங்க, ராங் ஆன்சருக்கு வந்து 1/4 மார்க்கை டிடெக்ட் பண்ணுறாங்க, அதாவது ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. சரியாம்மா? அப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எ ஸ்டூடெண்ட் அவார்டட் 100 கொஸ்டின்ஸு ரைட்டாக. மொத்தமாக என்ன எவ்வளோ கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா 100 கொஸ்டின்ஸ் எழுதுறாங்க. அண்ட் காட் 80 மார்க்ஸு. டோட்டலாக அவங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் தான் கிடைக்குது? 80 மார்க்ஸ் தான் கிடைக்குது. அப்போ கடைசி கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கம்மா, ஹவு மெனி கொஸ்டின்ஸ் டிட் ஹி ஆன்சர் கரெக்ட்லி. அப்போது கரெக்டாக அவங்க எவ்வளோ கொஸ்டின்ஸ் எழுதியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரியாம்மா? இதுக்கு எந்த மெத்தடை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க? யூஸ் கிராமர்ஸ் ரூல் மெத்தட் டு சால்வ் த கொஸ்டின்ஸு. சரியாம்மா? இது கிராமர்ஸ் ரூல் மெத்தடில் இது எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்கிற அந்த கரெக்ட் ஆன்சர் அண்ட் ராங் ஆன்சர் இது ரெண்டையும் தான் நம்ம பற்றி பேச போகிறோம். அப்போ இந்த கரெக்ட் ஆன்சர், நம்பர் ஆஃப் கரெக்ட் ஆன்சர் அண்ட் நம்பர் ஆஃப் ராங் ஆன்சர், இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ண வரோம் என்னன்னு தெரியாது அப்படிங்கிறனால நான் வேரியபிள் எடுத்துக்கிறேன். லெட் எக்ஸ் அப்படிங்கிறத நான் கரெக்ட் ஆன்சர் எடுத்துக்கிறேன். நம்பர் ஆஃப் கரெக்ட் ஆன்சர் அண்ட் ஒய் பி த நம்பர் ஆஃப் ராங் ஆன்சர். ரைட்டாக? அப்போ இந்த கரெக்ட் ஆன்சர்னுடைய நம்பர்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியாம்மா? பட் இப்போ நம்ம நம்பர் ஆஃப் கரெக்ட் ஆன்சர் அண்ட் நம்பர் ஆஃப் ராங் ஆன்சர் ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கிடச்சிரும். சரியாம்மா? அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிற டேட்டாவிலேருந்து என்ன எடுத்துக்கலாம்னா, நம்பர் ஆஃப் கரெக்ட் ஆன்சர் அண்ட் நம்பர் ஆஃப் ராங் ஆன்சர் ரெண்டையும் ஆட் பண்ணால் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆன்சர் கொஸ்டின்ஸ் எவ்வளவு? 100. சரியாம்மா? அப்போ இதைத்தான் நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். நெக்ஸ்ட்டு ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டலாக அவங்க வாங்கக்கூடிய மார்க்ஸ் எவ்வளவு? 80 மார்க்ஸு. அப்போ நமக்கு நம்பர் ஆஃப் கரெக்ட் ஆன்சருக்கு 1 மார்க் அவார்டட் அப்படின்னா, இப்போ நமக்கு சப்போஸ் ஒரு 60 மார்க்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ நமக்கு நம்ம டோட்டலாக மார்க் எவ்வளோ கிடைக்கும்? 60 கொஷின் கரெக்ட் அப்படின்னா 60 மார்க்ஸ் தான் கிடைக்கும். எப்படிமா? இன்னும் ஒரு கொஷினுக்கு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா 1 மார்க்கு. அப்போ 60 கொஸ்டின் கரெக்டாக இருந்தால் என்ன கிடைக்கும்? 60 மார்க்கு. அப்போ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எவ்வளோ கரெக்டோ அவ்வளோ மார்க் தான் கிடைக்கும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம எக்ஸை நம்ம 1ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா 1 மார்க்கால் நமக்கு கரெக்ட் ஆன்சர் கொடுக்குறதுனால நான் 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 1 × எக்ஸு. அண்ட் தென் ஒவ்வொரு ராங் ஆன்சருக்கும் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா, டெட்யூஸ் எவ்வளோ மார்க்குக்கு டெட்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/4 மார்க்கு. சரியாம்மா? அப்போ ரெடியூஸ் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா சப்ட்ராக்ட் பண்ணணும். எவ்வளோ மார்க்கை ரெடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 1/4y இஸ் ஈக்குவல் டு டோட்டலாக எவ்வளோ மார்க்ஸ் அவங்களுக்கு கிடைக்குதுன்னா 80 மார்க்ஸ் கிடச்சிருக்கு. சரியாம்மா? இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிடுவோம். எப்படி சிம்பிளிஃபை பண்ணிடுவோம் அப்படின்னா, இங்கே டினாமினேட்டரில் 4 இருக்குது அப்படிங்கிறனால நான் என்ன பண்ணிக்கிறேன், 4 எல்சிஎம் எடுத்துக்கிறோம். சரியாம்மா? அப்போ 4 எல்சிஎம் எடுத்துட்டிங்க அப்படின்னா இங்கே 4 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 1 4 is 4, 4 × x 4x minus 1 × y, y is equal to 80. சரியாம்மா? இப்போ இந்த 4 இங்கே அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 4y மைனஸ் 4x. சரியாம்மா? ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? 4x மைனஸ் y இஸ் ஈக்குவல் டு 80 × 4 என்ன வரும் நம்மளுக்கு? 320. சரியாம்மா? 8 4s are 32, அப்புறம் ஒரு 0 இருக்கனால 320 கிடைக்கும். இப்போ இதைத்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், x + y = 100. செகண்ட் ஈக்குவேஷன் என்னென்னா 4x - y = 100. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கிராமர்ஸ் ரூல் மெத்தடில் சால்வ் பண்ணும்போது எப்போவுமே எப்படி பண்ணுவோம்னா டிட்டர்மினன்ட் ஃபார்ம் எடுத்து சால்வ் பண்ணுவோம். அப்போ ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட்டுக்கு நம்ம என்ன நேம் கொடுப்போம் அப்படின்னா டெல்டா. இந்த ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட்டுடைய வேல்யூஸ் எப்படி எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுத்துருக்கிற கிவன் ஈக்குவேஷனில் xy கோஎஃபிஷியண்ட்டை தான் நம்ம டெல்டாங்கிற டிட்டர்மினன்ட் எடுப்போம். அப்போ செகண்ட் ஈக்குவேஷனுடைய கோஎஃபிஷியன்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 4 - 1. இப்போ நார்மலாக 2x2 டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுவோம். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும் நம்மளுக்கு? -1 × -1 -1 minus 1 4 is 4. சரியாம்மா? இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -5. அப்போ டெல்டா வேல்யூ நம்மளுக்கு கண்டிப்பாக நான் ஜீரோவாக இருக்கணும். அதே மாதிரி தான் நம்மளுக்கு நான் ஜீரோ தான் கிடச்சிருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா டெல்டா 1. சரியாம்மா? நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டெல்டா 1 கண்டுபிடிக்கணும். அப்போ டெல்டா 1 கண்டுபிடிக்கும் போது ஆல்ரெடி நம்ம கிராமர்ஸ் ரூலில் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, டெல்டாவில் உள்ள ஃபஸ்ட்டு காலத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பிளேஸில் நம்ம ஈக்குவேஷனில் உள்ள ரைட் ஹேண்ட் சைட் நம்பரை அப்ளை பண்ணணும். சரியாம்மா? அப்போ ஃபஸ்ட்டு காலத்தில் உள்ள நம்பர் யாருன்னு இருக்கா? 1 4. அதை ரிமூவ் பண்ணிடுங்க. அந்த ரைட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட் நம்பர் யார் இருக்கா பாருங்கம்மா? 100. செகண்ட் ஈக்குவேஷனில் ரைட் ஹேண்ட் சைடில் யார் இருக்காங்கன்னா 320. அண்ட் தென் செகண்ட் காலத்தில் உள்ள நம்பரை அப்படியே எழுதிடுங்க. இப்போ இதையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 2x2 டிட்டர்மினன்ட்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ -100 minus 1 320 is 320. சரியாம்மா? இப்போ ரெண்டுமே மைனஸில் இருக்கனால ஆட் பண்ணுவோம். அப்போ 320 + 100 மைனஸ் என்ன வரும்? 420. சரி, நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டெல்டா 2. ஏன்னா நமக்கு வந்து
2 வேரியபிள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால டெல்டா 1 அண்ட் டெல்டா 2 வரைக்கும் கண்டுபிடிக்கணும். சப்போஸ் 3 வேரியபிள் கொடுத்தாங்கன்னா டெல்டா 1 அண்ட் 2 டெல்டா 3 வரைக்கும் கண்டுபிடிக்கணும். சரியாமா? இப்போ டெல்டா 2 கண்டுபிடிக்கும் போது டெல்டாவில் உள்ள செகண்ட் காலத்தை ரிமூவ் பண்ணிடுவோம். அப்போ ஃபஸ்ட்டு காலம் நம்ம அப்படியே எழுதிருங்க. செகண்ட் காலத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பிளேஸில் எதை அப்ளை பண்ணணும்? அந்த ரைட் ஹேண்ட் சைட் நம்பர் யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 100 அண்டு 320. சரியாமா? 100 அண்டு 320. இப்போவும் அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 320 is 320 மைனஸ் அண்டு 4 இன்ட்டு 100 என்ன வரும்? 400. இப்போ ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருந்தால் சப்ட்ராக்ட் பண்ணுவோம். இப்போ 400லேருந்து 320 சப்ட்ராக்ட் பண்ணால் 80. பட் நமக்கு பெரிய நம்பர் மைனஸில் இருக்கிறதுனால -18. அப்போ நமக்கு டெல்டா 1 டெல்டா 2 மூணையுமே கண்டுபிடிச்ச பிறகு நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ் ஒய் வேல்யூஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரியாமா? அப்போ பை கிராமர்ஸ் ரூல் படி நம்ம எக்ஸ் அண்ட் ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ரூல் அப்படின்னு பாருங்கள். எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேன் ஞாபகம் இருக்காமா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா 1 பை டெல்டா. சரியாமா? அப்போ டெல்டா 1 வேல்யூ இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா -420. அப்போ 420 பை டெல்டா வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா -5. இப்போ ரெண்டுலேயுமே மைனஸ் இருக்கனால மைனஸ் கேன்சல் ஆயிரும். 1 5 is 5, 8 4 5s are 40, பேலன்ஸ் 2 வரும் 20, 4 5s are 20. அப்போ எனக்கு வந்து எக்ஸ் வேல்யூ என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 84. சிமிலர்லி இப்போ நம்ம ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். சரியாமா? ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் ஃபார்முலா என்ன? டெல்டா 2 பை டெல்டா. அப்போ டெல்டா 2 வேல்யூ இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருந்துச்சி? -80 பை டெல்டா வேல்யூ என்னன்னா -5. இதுலேயுமே நம்மளுக்கு மைனஸ் கேன்சல் ஆயிரும். 1 5 is 5 அண்டு 16 5s are 80. அப்போ நம்மளுக்கு எக்ஸ் வேல்யூ என்ன கிடச்சிருக்கு பாருங்கம்மா 84, ஒய் வேல்யூ என்ன கிடச்சிருக்கு 16. அப்போ எக்ஸ் வேல்யூவை தான் நம்ம நம்பர் ஆஃப் கரெக்ட் ஆன்சர்னு எடுத்தோம். தேர்ஃபோர் நம்ம கடைசியாக என்ன பண்ணணும்? இந்த நம்பர் ஆஃப் கரெக்ட் ஆன்சர். சரியாமா? நம்பர் ஆஃப் அந்த கரெக்ட் ஆன்சர் இஸ் 84. சரியாமா? இதுதான் ஆன்சர். தேங்க்யூ.